SPR மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details call 9176610666. உள்ளத்திலே நீ இருக்கு. முத்தான பாடல்களால் தமிழ் திரையிசை ரசிகர்களின் சித்தம் குளிர நித்தம் இசை பாடி மகிழ்வித்த இசையரசு டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்களின் 90வது பிறந்த தினம் இன்று. பக்தி பாடல், தத்துவ பாடல், சோக பாடல், காதல் பாடல் என எந்த வகை பாடலானாலும் இவரது குரலில் ஒலிக்கும் போது செவி கொடுத்து கேட்போரின் மனம் தன்னிலை மறந்து மெய்மறக்கத்தான் செய்யும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, தேவன் கோவில் மணியோசை, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது, காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாருமில்லை போன்ற காலத்தால் அழியா காவிய பாடல்கள் இவரது குரல் இனிமைக்கு ஒரு சிறிய சான்று. 1933ஆம் ஆண்டு ஜனவரி 19 அன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழியில் சிவ சிதம்பரம் மற்றும் அவையாம்பாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். ஞானசம்பந்தர் பிறந்த சீர்காழியை பிறப்பிடமாக கொண்ட சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் தனது ஆரம்ப பள்ளி கல்வியை சீர்காழியில் உள்ள வாணிவிலாஸ் பாடசாலையில்தான் பயின்றார். இவரது தந்தை ஒரு இனிப்பு தின்பண்ட வணிகராக இருந்து கொண்டே நாடகத்தின் பால் கொண்ட ஈர்ப்பால் சீர்காழியில் உள்ள தோணியப்பர் ஆலயத்தில் ராமாயண இசை நாடகத்தை நடத்தி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது நாடகத்தில் பலராமனாக நடித்து வந்தது சிறுவனாக இருந்த சீர்காழி எஸ். கோவிந்தராஜன். தந்தையின் நாடக ஆர்வம் இவரையும் தொற்றிக்கொள்ள எஸ். ஜே. கிட்டப்பா போன்ற இசை ஜாம்பவான்களின் பாடல்களை கேட்டு இசையின் மீதும் தீரா காதல் கொண்டிருந்தார் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன். 1942ஆம் ஆண்டு தேவி நாடக சபா என்ற குழுவில் ஒரு நடிகராக சேர்ந்து பின் 1946இல் சினிமா உலகம் என்ற பத்திரிகையின் ஆசிரியரான பண்டிதர் P.S. செட்டியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் துணை நடிகரானார். துணை நடிகராக பயணித்து வந்த சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அங்கேயே பாட்டு சாதகம் செய்வதையும் தொடர்ந்து வந்தார். இவர் பாடுவதை கேட்ட இசையமைப்பாளர் G. ராமநாதன் வித்வான் ஒருவரிடம் முறைப்படி சங்கீத தீட்சை கொடுத்தால் சரீரம் நன்றாக மெருகேறும் என கூற மீண்டும் சீர்காழி எஸ். கோவிந்தராஜனின் வாழ்க்கை சென்னையை நோக்கி பயணமானது. 1949ஆம் ஆண்டு சென்னை தமிழ் இசைக் கல்லூரியில் இசை பயின்று இசைமணி பட்டம் பெற்றார். 1951இல் சென்னை மத்திய கர்நாடக இசைக் கல்லூரியில் சங்கீத வித்வான் பட்டமும் பெற்றார். மேலும் இசை வித்தகர் திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளை அவர்களிடம் கர்நாடக சங்கீத பயிற்சியை மேற்கொண்டு 3 ஆண்டு கால குருகுல வாசத்தில் கர்நாடக சங்கீதத்தின் நுணுக்கங்கள் பலவற்றையும் நன்கு கற்றறிந்தார். இந்த காலகட்டங்களில்தான் திரைப்படங்களுக்கு பின்னணி பாடும் வாய்ப்பு சீர்காழி எஸ். கோவிந்தராஜனுக்கு கிட்டியது. தனது குருவின் ஆசியோடு 1954இல் வெளிவந்த பொன்வயல் என்ற திரைப்படத்தில் சிரிப்புதான் வருகுதையா என்ற பாடலை பாடி வெள்ளித்திரைக்கு ஒரு பின்னணி பாடகராக அறிமுகமானார். கீழ்ஸ்தாதியிலும் உச்சஸ்தாதியிலும் இனிமையாக பாடக்கூடிய குரல் வளமும் தெளிவான தமிழ் உச்சரிப்பும் குரலில் உணர்ச்சிகளை காட்டிய பாங்கும் பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடும் வாய்ப்பினை இவருக்கு பெற்று தந்தது. அமுதும் தேனும் எதற்கு, சமரசம் உலாவும் இடமே, பட்டணம்தான் போகலாமடி பொம்பள, மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, ஆத்துல தண்ணி வர என T.R. பாப்பா, மாஸ்டர் வேணு, என் கவி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று 1950களில் அனைத்து இசையமைப்பாளர்களின் இசையிலும் ஏராளமான பாடல்கள் இவரது குரலில் வந்து பெரும் வெற்றி பெற்றன. கோகிலவாணி, கோமதியின் காதலன், வணங்காமுடி, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகிய படங்களில் தனது முதல் இசை வழிகாட்டியான G. ராமநாதன் அவர்களின் இசை வார்ப்பிலும் பல அற்புதமான பாடல்கள் சீர்காழி எஸ். கோவிந்தராஜனின் குரலில் வந்து திரை இசையை அலங்கரித்தது. சிவாஜிக்கு T.M. சவுந்தரராஜன் பின்னணி பாடி வந்த 1950களில் ராஜராஜன், சக்கரவர்த்தி திருமகள், நாடோடி மன்னன், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, சபாஷ் மாப்பிளே, நல்லவன் வாழ்வான், கலையரசி, கொடுத்து வைத்தவள் போன்ற படங்களில் எம்ஜிஆருக்காக எண்ணற்ற பாடல்களை பின்னணி பாடி வந்தார் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன். இவரிடம் பல வருடங்கள் பக்கவாத்தியமாக வயலின் வாசித்து வந்த குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள்
பின்னாளில் இயக்குனர் A.P. நாகராஜனின் பல படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பினை பெற்றதற்கு சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் ஒரு காரணியாக இருந்தார் என்றால் அது மிகையல்ல. வாராஜாவா, திருமலை, தென்குமரி, அகத்தியர், ராஜராஜ சோழன் போன்ற படங்களில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையமைப்பிலும் பல அரிய பாடல்களை பாடியிருக்கிறார் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன். இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ்நாடு அரசு சினிமா விருது, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் கலைமாமணி விருது, இசைமணி, இசையரசு, பேரிசை மணி, அருளிசை அறிஞர், இசைக்கடல் என ஏராளமான விருதுகளுக்கும் பட்டங்களுக்கும் பெருமை சேர்த்தவர்தான் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன். திரை இசையிலும் பக்தி பண்ணிலும் தனித்து விளங்கிய முருக பக்தரான சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் தனது நீண்ட நெடிய இசை பயணத்தில் ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். திரை இசையிலும் பக்தி பண்ணிலும் தனித்து விளங்கிய முருக பக்தரான சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் தனது நீண்ட நெடிய இசை பயணத்தில் ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். திரைப்படத்திற்காக இவர் பாடிய கடைசி பாடல் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற படத்திற்காக கற்பனை கெட்டாத அற்புதமே என்ற பாடலாகும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்ற பாடல் போல் அவர் மறைந்தாலும் அந்த வெண்கல குரலுக்கு என்றும் மறைவில்லை. அவர் நமக்காக விட்டுச் சென்ற கீதங்களின் மூலம் இசையாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதே உண்மை.